நாங்கள் திருப்பதி போயிட்டு திரும்பி வர வழியில் வேலூர் ஃபோர்ட் போயிருந்தோம். வேலூர் ஃபோர்ட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, அதெல்லாம் இடித்து தள்ளிட்டாங்க. மா உள்ள அரண்மனையெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியே இருக்கிற அந்த அவுட்டர் இது மட்டும் வச்சுருக்காங்க. மிச்சம் மீதி இதுதான் நம்மளுக்கு விட்டு வச்சுருக்காங்க. முஸ்லீம் பேரரசுகள் வந்து எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோட்டையோட அவுட்டர் சைடு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து அந்த கோட்டைக்கு வெளியே வந்துட்டு அந்த முதலைகள், விஷ ஜந்துக்களெல்லாம் போட்டு யாரும் உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக விட்டு வச்சுருந்த தண்ணீர் தான் அது. நம்ம பொன்னியின் செல்வன்ல கூட பார்த்துருப்போம். கோட்டைக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாதுகாப்புலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ஆனால் மெயின்டெனன்ஸே இல்லைங்க கொஞ்சம் கூட. யாராவது வரலாறுல ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். வெறும் அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எவ்வளோ நாள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் மேபி ஒரு 20 இயர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம், அவங்களுக்குலாம் எவ்வளோ வந்து அறிவு இருந்திருக்கு, எப்படியெல்லாம் பாதுகாப்பாக ஒரு நகரத்தை உள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் கட்டி வாழ்ந்திருக்காங்க, மக்களை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க, அவங்க நாட்டை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப வியப்பாக தாங்க இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற பாதி அறிவு கூட நம்மளுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். இல்லைங்கிறத விட இங்கே இருந்து நம்மளோட இலக்கியங்களெல்லாம் திருடிட்டு போய் நம்மளை வந்து முட்டாள் ஆக்கணும்னு பிளான் பண்ணி முட்டாள் ஆக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலுமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வியக்க வைக்கிற விஷயங்கள். காலம் கடந்து இன்னும் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் 2000 2500 வருஷம் பழமையானதாக தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு ரூட் மேப் வச்சுருக்காங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. நாங்கள் வந்து இந்த ஃபோர்ட்டுக்கும் ஜலகண்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது இந்த ஃபோர்ட்டு பக்கத்துலேயே. அந்த கோயிலுக்கு மட்டும்தான் எங்களுக்கு போகிற டைம் இருந்தது. உள்ளே வந்துட்டு பார்க்கிங் காரில் போனால் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் ப்ளஸ் அவங்க அமௌண்ட் வாங்குறாங்க. நம்ம நடந்தும் சுற்றி பார்க்கலாம், இல்லை காரில் போகணும்னா கார்லேயும் போய் ஓரமாக போகக்கூடாது. இப்படி வாடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த பிளேஸ். முடிஞ்சால் வேலூர் போனோம்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏய் போகக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு பாப்பா, இங்க பாரு. கையை பிடிக்கிட்டு ஓடுறது.